சமீபமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு இளம் பெண் வந்து அவங்களோட காதலனோட அங்கே உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு அவங்கள வந்து பயமுறுத்தி வீடியோலாம் காமிச்சு அச்சுறுத்தி தனியாக கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து பாலியல் ரீதியாக வந்து ரொம்ப கொடுமையாகி, உங்களுக்கு தெரியும் பலவிதமான கேஸு, பலவிதமான சர்ச்சைகள் அதில் வந்து சுற்றி இருக்கு. ஒரு மருத்துவராக இந்த விஷயத்தை என்ன பார்க்கணும், ஒரு மருத்துவரை தாண்டி இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம் வந்து, இந்த சோஷியல் மீடியாவில் பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணு தான் தப்பு, அந்த பெண் வந்து ஏன் அங்கே உட்காரணும், அந்த நைட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த புதரில் என்ன வேலை, ஏன் அங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. முதல் விஷயம் நான் என்ன திருப்பியும் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பெண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையா, 5 வயசு தான் ஆகுதா, 10 வயசு தான் ஆகுதா? அந்த பெண் வந்து ஒரு மேஜர் 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண். 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சுதந்திரமும் இருக்குது. என்ன, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட உரிமை இருக்குது, அவங்களுக்கு வந்து யாரை பிடிக்குமோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதெல்லாம் சட்டம் கொடுத்த வந்து ஒரு இடங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை டிஃபேம் பண்ணுறவங்களால நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தயவு செஞ்சு வந்து அந்த பெண் வந்துட்டு எதுக்கு நைட்டு கேம்பஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தது, எதுக்கு வந்து அங்கே புதாரில் இருந்தது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பெண் வந்து எங்கே உட்காந்துருந்தாங்க? ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்களா, இல்லை ஊட்டி மலை உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா, ஏதோ வந்து மிருகம் வந்து தாக்கிடுச்சு ஏதாவது சொல்றதுக்கு? அந்த பெண்ணு சென்னையில் இருக்கிற ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, பெரிய பிரபலமான யூனிவர்சிட்டி. ஒருத்தரும் 12th முடிச்சுட்டா சேரணும்னு ஆசைப்படக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு இந்த 200-300 மீட்டரில் இந்த பக்கம் கவர்னர் பங்களா இருக்கு, எதிர்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கு. அதுக்கு உள்ள அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க காதலனோட. இதில் என்ன தவறு? இந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து திருப்பி இந்த பெண் அப்படி சொல்றது வந்து மிக வன்மையாக கண்டிக்கணும். இந்த மாதிரி பேசி இருக்கும் போது ஒரு நபர் வந்து முகமொழி தெரியாத ஒரு நபர் வந்து உள்ள வராரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு, நீயும் உங்க காதலனும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க, முத்தம் எடுத்துட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் நான் இப்ப வீடியோ எடுத்து வச்சுட்டேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே இது என்கிட்ட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு இந்த பெண்ணை வந்து தனியா கொண்டு போயிட்டு என்னென்னலாம் கொடுமை. அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வேற ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு வந்து எல்லாரும் பேசுறாங்க. அதாவது அந்த பெண்ணோட அந்த இந்த டைம், மென்சஸ் டைம், அதெல்லாம் நம்ம பேச வரும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பேசுறதும் சட்டப்படி கரெக்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பெண்ணை வந்துட்டு ரொம்ப பலவீனமா உணர வச்சு அந்த பெண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அது எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்காரு அந்த நபர். இது எங்க நான் முதல்ல கேட்கறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம், இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி அந்த ஆள் வந்தால, அந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வருது? இதான் நம்மளோட முதல் கேள்வி. எப்படி ஒரு சிட்டியில ஒரு 7 மணிக்கு, ஈவினிங் 7-8 மணிக்கு, இதுவும் ஒரு சில பேர் சொல்றாங்க 7-8 மணினா நைட் 7-8 மணிக்கு எதுக்கு அங்க உட்காருதுண்டு. ஏங்க நைட் 7-8 மணினா என்னங்க பெரிய டைம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ வந்து லைட் லைஃப் தான் வந்து இப்போ டைமாவே இருக்கு. இப்போ நீங்க 7-8 மணிக்கு நீங்க இருக்கிற எல்லா கடையும் மூடிடுறீங்களா? நைட்டு 12 மணிக்கு எத்தனை மிட் நைட் பிரியாணி சென்டர்ஸ் இருக்கு? இப்போ சென்னையில கத்திப்பரா ஜங்ஷன் இருக்கு, அதுக்குள்ள அர்பன் ஸ்கொயர்னு வச்சிருக்கீங்க. எத்தனை மணிக்கு திறந்து வச்சிருக்கீங்க? நைட்டு ஃபுல்லா எத்தனை பேர், நூறுக்கணக்கான மக்கள் போய் சாப்பிடுறாங்க. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு, இந்த அண்ணா நகர் சைடு, வேளச்சேரி சைடு. அப்ப இங்கெல்லாம் எத்தனை பேர் நைட்டு போய் மக்கள் சாப்பிடுறாங்க? அப்ப நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், பீஸா சாப்பிடுறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் 7-8 மணி அப்படின்ற மாதிரி சில இதுல எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப வன்மையா வந்து கண்டிக்க வேண்டியது. முதல் விஷயம், அந்த பெண்ணு அந்த கேம்பஸ் உள்ளதா இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெண்ணுக்கு முழு உரிமை இருக்கு, யாரை காதலிக்கணும், யாரை காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு தனிமையில் என்னும் போது என்னங்க வந்து இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வருதுன்றதா நம்ம முதல் கேள்வி. சோ இங்க வந்து அந்த பெண்ணை வந்து இவன் அடிச்சு போட்டுட்டு இவன் எடுத்துட்டு போறான். அந்த ஞானசேகரனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்ப எப்படி இந்த மாதிரி கிரைம் ரேட்ஸ் அதிகமாகுது, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னும் போது 2 விதமான பார்வை இங்க எழுது. முதல் பார்வை என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைம் பண்ணுறது இல்லை, ஹேபிச்சுவல் அஃபன்றான். கடந்த 10 வருஷத்துல 3-4 வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காராம். இந்த மாதிரி பண்ண ஆளை வந்து எப்படி இப்படி கோட்டை விடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இத்தனை வாட்டி அவன் ஹேபிச்சுவல் அஃபன்டரா வந்து இருக்காரு அப்படின்னும் போது திருப்பியும் வந்து இந்த மாதிரி கை வைக்கிறான் போது இவனுக்கு என்ன தைரியம் அப்படின்னா, நம்ம பண்ணா திருப்பி வெளியே வந்துடலாம், நம்மளெல்லாம் பார்த்துப்பாங்க, அண்ணன் பார்த்துப்பாரு, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு பேக்கப்போட இருக்காங்க அப்படின்றது முதல் விஷயம். இதனாலதான் இவங்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை, குருட்டு தைரியம் இருக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வருவேன், ஜெயிலு பெயிலு அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஆங்கிள்.
இன்னொரு ஆங்கிள், ரொம்ப முக்கியமான ஆங்கிள் வந்து இதே இந்த பெண்கள் பாதுகாப்பு குறையுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க யாருக்குமே மூளையை வேலை செய்யறது இல்லை. இதான் உண்மை. மூளை வேலை செய்யறது இல்லைன்னா என்ன மீன் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பல்வேறு இளைஞர்களும் சரி, பல்வேறு வந்து இந்த மாதிரி ஆண்களும் சரி, நிறைய இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மது மற்றும் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த மது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு பேசும்போது சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, டே குடிச்சா லிவர் போயிடும், குடிச்சா கிட்னி போயிடும்ன்றது அடுத்து, நீ குடிச்சா முதல்ல மூளை போயிடும், நீ எடுக்கிற டெசிஷன்லாம் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது. யார் வந்து குடிக்கிறாங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நரம்பியல் செயல்பாடு எந்த குறையுது அப்படின்னும் போது உனக்கு எந்த டெசிஷன் கரெக்ட், எந்த டெசிஷன் தப்புன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த 5ஆம் அறிவு, 5th சென்ஸ்னு சொல்லுவாங்களா, 6ஆம் அறிவுன்னு சொல்லுவாங்க, 6th சென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 5 அறிவு நம்ம 6 அறிவுன்றோம்ல, அந்த 6வது அறிவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் சென்ஸ். இந்த திங்கிங் சென்ஸை இந்த மது மற்றும் போதை ஒழிக்குதுன்றத எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ சில பேர் கிளம்புவாங்க, சார் என்ன வெளிநாட்டில் குடிக்கலையா அப்படின்ற மாதிரி. நான் தான் திருப்பி சொல்றேன், வெளிநாட்டில் குடிக்கிறதுக்கும் நம்ம நாட்டில் குடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டில் யார் வந்து ஒரு ஸ்மால் ஒரு லார்ஜ் தாண்டி குடிக்கிறான், ஆனால் இங்கே நம்ம ஆரம்பிச்சால குவார்டர் ஹாஃப். வெளிநாட்டிலோட சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்கு, ஸ்காட்ச், அதுவும் நம்ம டாஸ்மார்க்கில் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? அப்போ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க குடிச்சு உங்களோட மூளையை நீங்களே கெடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தவறுகளை அதிகமாக்குறீங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா காஞ்சா கும்பல். இந்த காஞ்சாஸும் நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகுறாங்க. ஒரு சில பேர் இந்த போதைப் பொருட்கள், இந்த போதைப் பொருட்கள் எடுத்துக்கிற இந்த கொக்கைனு, ஹெராயின், சைக்ளிடின், ஏஞ்சல்ஸ் டஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளோட இந்த காஞ்சா ரிலேட்டட் திங்ஸ், இது எல்லாத்தையுமே இத்தனை போதைப் பொருட்கள், இந்த ஃபென்சைக்ளிடின், ஆம்பிட்டமைன், மெட்டாம்பிட்டமைன்லாம் சொல்றோம்ல, இது எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு போதை கும்பல். இப்போ இந்த மாதிரி கலாச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும் போது, அதுக்கு அடிமையாகும் போது உங்க மூளை மற்றும் திங்கிங் கெப்பாசிட்டி குறையுது. இது ரொம்ப முக்கியம். அப்ப அவனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியல, ஐயோ ஒரு பெண் அங்க இருக்கு, நம்ம போய் இந்த மாதிரிலாம் பண்ணணுமா, அது தப்பாச்சே அப்படின்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு வித்தியாசமே தெரியல. அவனுக்கு வந்து இந்த மூளை வந்து கரெக்டா இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. அப்ப இந்த ரெண்டு முக்கியமான காரணத்தினாலதான் இந்த மாதிரி கிரைம் ரேட்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களோட தைரியங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஒன்னு வந்து ஒரு தைரியம் என்ன, நம்ம போனா ஜெயிலு பெயிலு நம்ம அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு தைரியம். இன்னொரு தைரியம் என்ன, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மூளை வேலை செய்யாம இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும் போது மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி கிரைம்ஸை நம்ம குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி அந்த அரசியலே கிடையாது. இங்க வந்து ஒரு சமூக உணர்வு இருக்குன்றதை நான் பாக்குறேன். இப்ப இந்த சமூகம் இதை எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்க சைட்ல இருந்து என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் சைட்ல இருந்து என்ன பண்ணணும், மாணவர்கள் சைட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா கண்ணோட்டத்திலையும் நம்ம வந்து இன்புட்ஸை வந்து கொடுத்தாகணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெற்றோர்கள் அப்படின்னு இருக்கும்போது பெற்றோர்கள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பசங்க கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருங்க, கண்காணிங்க இந்த சென்ஸ் என்னன்னா வந்துட்டு அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் லிபர்ட்டி கொடுங்க. ஓகேங்களா, போகும்போதே படிக்க தான் அமைச்சிருக்கேன் அவ்வளவுதான், ஏதாவது லைட்டா படிக்கிறது தான் வெட்டிடுவேன், இந்த மாதிரிலாம் அச்சுறுத்தாதீங்க. இந்த மாதிரி அச்சுறுத்தும் போது தேவையான டிப்ரெஷன் வருது. ஆனா அதுக்கு பதில் நல்லபடியா டே உன் லைஃப்டா நல்லா பண்ணுடா, கேர்ஃபுல்லா இருடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவங்க மேஜர் அவனுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு உரிமை கொடுங்க. ஸோ இது பெற்றோர் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மெயின்டைன் பண்ணுங்க, பயமுத்தி வைக்காதீங்கன்றது ஒரு சைடு. ரெண்டாவது சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாணவர்கள் சைட்ல இருந்து ரொம்ப முக்கியமான உங்களுக்கு என்ன சொல்ல வர அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு மோட்டிவேட்டடா இருங்க. நம்மளோட டார்கெட் மற்றும் கோல் என்னன்னு பாருங்க. இப்போ எந்த மொத்த இந்த ஒரு சில இந்த விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, அந்த பண்ணவனை விட்டுட்டு அவனுக்கு எங்க வந்து இவ்வளவு தைரியம் வந்து இந்த மாதிரி பெண் மேல கை வைக்கிறது விட்டுட்டு இந்த பெண் ஏன் அங்க போச்சு, 8 மணிக்கு அதுக்கு என்ன அங்க வேலை, புதரை தேடி ஏன் போகுது இப்படின்ற மாதிரி ஒரு உரிமை இருந்தாலும் இப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க பாத்தீங்களா. இதுதான் இந்த சமூகத்தோட கேவலம். அப்போ தயவு செஞ்சு இந்த பெண்களுக்கும் மற்றும் ஆண்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, நீங்களும் மேஜர், யாருக்கும் பயப்படாதீங்க. இந்த உலகத்துல வந்து பண்ணாததை யாரும் நீங்க அப்படியே பண்ணிட்டீங்க அப்படின்றது ஒன்றும் கிடையாது. எல்லாம் கடந்துதான் எல்லாரும் வராங்க, புரியுதுங்களா. ஒரு இந்த இடத்துல வந்துட்டு இந்த சமூக விரோதிகளா சில பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு காதல் செய்யறது தப்பு, ஒரு காதல் இல்லைன்னா நான் பிறந்திருக்க மாட்டேன், நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, யாருமே பிறந்திருக்க மாட்டோம். ஸோ ஒரு ஆண்னா ஒரு பெண்ணை பிடிக்கும், ஒரு பெண்ணா ஒரு ஆணை பிடிக்கும். ஆனால் இங்கே முக்கியமான வார்த்தைங்க என்னன்னா கன்சென்ட், அதாவது மனம் புரிதல். இந்த மனம் புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னா தான் ஒரு ஆண் அவங்க கிட்ட அணுகணும், பேசணும். இந்த இடத்துல மனப்புரிதலே இல்லாமல் வற்புறுத்தி ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றேன்னா அவங்களெல்லாம் நான் கேட்கறேன், நீங்களா ஆம்பளைங்களா, இதுதான் ஆம்பளைக்கு அழகா, ஒரு பெண்ணை போயிட்டு அடக்கி நீ பண்ணி தாண்டி ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் என்னங்க இது, இதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னவா இருக்குன்னா,
செல்ஃப் மோட்டிவேட்டடாக உங்கள் கோல் டைரக்டடாக இருங்க. கண்டிப்பாக காதல் செய்கிறது தப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பேசுறது தப்பா கிடையவே கிடையாது. வெளியே போகிறது தப்பா கிடையவே கிடையாது. அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியும் வந்து கூடுதலாக பார்த்துக்கோங்க அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாகவே இருக்கலாம். வீட்டில் ஓப்பனாக சொல்லலாம், ஆமாங்க லவ் பண்ணுறேன், வேணா கல்யாணம் பண்ணிப்பேன், வாட் இஸ் திஸ், ஐ ஹவ் காட் த ரைட் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட், கொஞ்சம் ஜாலியாக மெச்சூராக இருங்க. ரொம்ப வந்து போட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காதீங்க. அது மாதிரி எந்த சிறிய வந்து உங்களுக்கு தப்புன்னு தெரியுதுன்னா உடனே வந்துட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. அதுல எந்த தயக்கமும் பட வேண்டாம் அப்படின்றது வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்ற அட்வைஸ். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கத்துக்கு இங்க ரொம்ப கூடுதல் பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு என்னென்ன பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் எப்படி தைரியமா வெளியே வராங்க, எப்படி தைரியமா இன்னொரு பொண்ணு மேல கை வைக்கிறாங்க, எப்படி இவ்வளவு சட்ட நடவடிக்கை இந்த மாதிரி கடுமையான தண்டனை, அட்டெம்ப்ட் டு ரேப் போடுவாங்க, ரேப் கேஸ் போடுவாங்க, 7 வருஷம் 10 வருஷம் சிறை சேரணுமே, இவ்வளவு லாஸ்ட் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பியே வைக்கிறானா, அவனுக்கு யார் இந்த நம்பிக்கையை கொடுக்குறா? அப்ப இந்த இடத்துல வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஹிஸ்டரி ஷீட்டர் இந்த மாதிரி ரெக்கார்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜே பண்ணக்கூடாது. அவங்க யாருக்குமே நம்பிக்கையே தரக்கூடாது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து சுழட்டி அடிச்சு அவங்களெல்லாம் வந்து வெளியே தரணும். அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது அரசியல் கட்சியோட வேலைகளா இருக்கு. அரசாங்கமும் அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மது மற்றும் போதை கலாச்சாரத்தை நம்ம ஊக்குவிக்க கூடாது. எந்த ஆங்கிள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து சரக்கு விக்குது அப்படின்ற பேர் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆல்கஹால் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மைண்ட் வந்து நம்மளுக்கு கெடுதுன்றதுனால எவ்வளவு கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப விசிக போராட்டம் நடத்துச்சு, பாமக போராட்டம் நடத்துச்சு, எல்லாருமே போராட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடுன்ட்டு. ஆனா எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ ஒரு டாக்டரா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம லேபிள்லயே போடுறோம் மது நாடு வீடு எல்லாத்துக்கும் கேடுன்ட்டு. எல்லாத்துக்கும் கேடுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அதை கொடுக்கலாம்? அதனால தயவு செஞ்சு அந்த ஆங்கிலையும் பார்க்கணும். போதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரக்ஸ் ஆர் இல்லீகல் ட்ரக்ஸ் ஏதாவது கேஸ்ன்னு அரெஸ்ட் பண்ணோம்னா முடிஞ்சதுன்ட்டு. அப்ப இந்த ட்ரக்ஸ் எங்கிருந்து வருது, எப்படி கிடைக்குது? அப்ப இது எல்லாத்துமே அரசாங்கம் வந்து உற்று கவனிச்சு இது எல்லாத்தையும் முடக்கணும்ன்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. லாஸ்டா இந்த மாதிரி சம்பவம் திருப்பி நடக்கக்கூடாது. இப்பதான் லேட்டஸ்டா நம்ம ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி நடந்த சம்பவத்தை பத்தியும் பேசியிருந்தோம். இந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி ஆர்ஜிகர்ல அந்த மருத்துவமனை உள்ள நடக்கிறது மாதிரியே தான் இப்ப திருப்பி அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போய் இந்த ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. அப்ப தமிழக கொல்கட்டா வடநாட்டில் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது, நம்ம தமிழ்நாடு சேஃப்னு பேசும்போது, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னும் போது நம்மளுக்கு நிஜமாலே ஒரு ஆண்மகளுக்கும் இது வந்து அசிங்கம். ஒரு பெண்ணு நோன்னு சொன்னா நோ, எஸ்ன்னு சொன்னாதான் எஸ். நோன்னு சொல்றவளை நீ போய் எஸ்ன்னு சொல்ல வச்சுனா அதோட அசிங்கம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி செய்யற ஒரு ஆணும் வெற்றி தலைகுனியணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து நடக்கக்கூடாது. அரசாங்கமும் இதுக்கு தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி பல்வேறு கோணத்துல வந்துட்டு இந்த கேஸை நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எல்லாருமே செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க. பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு போங்க. யாரும் மது மற்றும் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்கிறவங்க யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. இந்த விஷயத்துல இந்த பெண்ணை பிளேம் பண்றது மிகப்பெரிய தப்பு. அந்த பெண்ணை வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ணி அவளை டிஃபேம் பண்ற மாதிரி பேசாதீங்க. அந்த பெண்ணு ஒன்னும் தவறா ஒன்னும் செய்யல. எல்லாரும் செஞ்சதுதான். அந்த பெண்ணுக்கும் ஒரு உரிமை இருக்கு. அவளுக்கும் எங்க போன யார் கூட பேசணும்னு ஒரு உரிமை இருக்கு. அவ ஒரு மேஜர் அப்படின்றதுனால அவளை டிஃபேம் பண்ணாதீங்க. பண்ணவல்ல அவனை தூக்கி உள்ள போட்டு முடிஞ்சா அதிகபட்ச தண்டனையா கொடுங்க. இதுதான் இந்த கேஸுக்கு ஒரு நியாயமா இருக்கும்.